கடவுளை காண்போம் வா. அதான் சொன்னார். அவர் சார் முதல்ல வச்ச டைட்டில் வந்து தி எண்டு. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இவருக்காக இவரை நினைச்சு அப்பாவை நினைச்சு அப்பா மேல இந்த ஏக்கத்துல வச்சதுதான் இந்த டைட்டில். இப்பதான் முதல் முறையாக மீடியால தெரியுறாரு. என்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்குன்னு அது எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த விஷயங்கள். ஏன்னா அவரு எனக்குள்ள விதைச்சிட்டு போன விஷயங்கள், அவர் கொடுத்த அந்த புண்ணியம் தான், பெற்றோர்கள் கொடுத்த அந்த புண்ணியங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காங்க. காதல் தோத்துருச்சோம்னா காதல் தோக்கலடா, காதலர்கள் தான் தோத்துருக்காங்க. காதல் என்னைக்குமே தோக்காது, அது கான்ஸ்டன்ட், அது கடவுள். இவங்க தான் வருவாங்க, முட்டுவாங்க, தோத்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்களே தவிர காதல் என்னைக்குமே தோக்காது. அதுதான்டா பாட்டு கிளம்புடான்ட்டாரு. நாடோடிகள் பார்த்தாங்க. நாடோடிகள் பார்த்துட்டு என் கையை அப்படியே பிடிச்சி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு சீட்டில் ஏறி ஓன்னு கத்தல் போல இருக்கா. எல்லா திறமையும் இருந்து நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த படம் போதும், இது உன்னை காலத்துக்கு காப்பாற்ற அப்படின்னாரு. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நாடோடிகளை வெல்வது தான் என்னுடைய மிகப்பெரிய. ரீசெண்டாக ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், தொடர்ந்து ஹைதராபாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்க போறதால தனியா ஒரு பிரைவேட் ஜெட் வாங்க போறீங்கன்னு. இல்ல அந்த அளவுக்கு நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால இருக்கேன். பட் ஆனால் நீங்க நினைக்கிற அளவுக்கு சம்பாதிக்கல. அது இன்னொரு மிக ஆகச்சிறந்த உண்மை. என்னன்னா, ஒரு படம் தெலுங்கு படம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு படம்லாம் வந்து 150 நாள் 120 நாள் நடிக்கணும். ஸோ அதில் என்ன, நீங்கள் முதல்ல ஒரு சம்பளம் பேசியிருப்போம், அதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருப்போமே தவிர, ஆனால் பார்க்கும்போது பயங்கர பிஸி, இது அது இவ்வளோ சம்பாதிச்சார் அவ்வளோ, அதெல்லாம் ஒன்றுமே. சரி, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சாரி டு இன்டரப்ட். ராஜமௌலி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாரு, சமுத்திரக்கனி மாதிரி ஒரு கரெக்டான அந்த சம்பள விஷயத்துல ஒரு ஆக்டர் நான் பார்த்ததில்லை. என்னன்னா, நாங்க RRR கூடும் போது அவர் சொந்த செலவுலேயே ஒரு ஃபிளைட் போடுறாரு, ரிட்டர்ன் அவர் போடுறாரு, ரூம் போட்டாரு. எப்படின்னா, நம்ம ஒரு டைரக்டர் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நம்ம செய்யறது. இப்போ பாலானன் கூட நானே தான் வந்தேன். இப்போ வணங்கான் கூட சரி நான் வரேனே, நான் வரேன்னு சொல்லி வர வேண்டியது தானே. இதுல என்ன இருக்கு, அந்த கம்பெனியில தான் போடணும், அவங்க தான் டிக்கெட் போடணும், அவங்க தான் எதிர்பார்க்கறாங்களே அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. நமக்கு பிடிச்சிருக்கா அப்படியே போயிடுறது. ஆனா இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க சம்பளம் நீங்க முடிவு பண்ணுவீங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். ஒரு சில படங்கள் சும்மா போய் நடிப்பேன், ஃப்ரீயா சும்மா போவேன். அப்படியே ஒரு 2-3 மலையாள படம் பண்ணியிருக்கேன். இப்போ தமிழ் படம் ஒன்று போயிட்டு இருக்கு. திடீர்னு இப்போ ஒரு தம்பி வந்தான், ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அவன் உண்மையிலேயே அதுக்கு முந்தைய படைப்பு ரொம்ப சிறப்பான படைப்பாக இருந்தது. இவனுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு தோணுச்சு. சரி போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணோம். எங்கேயாவது கொடுக்குற இடத்துல வாங்கிக்கிறது, இல்லாதது போய் ஃப்ரீயாக பண்ணுறது, காம்பன்சேட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் போய் அள்ளிட்டு வந்துடணும் அப்படின்னா அது முடியவே முடியாது. வருவது வரட்டும், போவது போகட்டும், இருக்கிறத வச்சுட்டு அப்படியே ஒரு சின்ன. ஓகே, சூப்பர். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நம்ம கேட்கும்போது சொன்னாரு, சார் ஃபர்ஸ்ட்லாம் நீங்க நிறைய படத்துல இந்த கேமியோ ரோல்லாம் பண்ணுவீங்க, இப்போ பெருசா பண்றது இல்லையே சார், எதனாலும் கேட்கும்போது ஒரு கட்டத்துல அவங்க டேக்கன் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறாங்க. மன்னன் தானே கூப்பிட்டா நடிப்பாரு, நம்ம தானே சொன்னா பண்ணுவாரு, ஒரு ஃப்ரெண்ட்லிக்காக உங்க டைலாக்ல சொல்ல மாதிரி நட்புக்காகன்னு சொல்லிட்டு, அது எப்பாச்சும் நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்களா? நிறையா. சேது சொன்னது 100% உண்மை. அது ஒரு சின்ன ஒரு வேல்யூ இருந்தால் தான் அதை நம்ம போய் செய்ய முடியும். ஒரு சில இடங்கள்ல நமக்கு தோணும், என்னடா இது தேவையில்லாம வந்துட்டு மண்டையிலேயும் ஒன்றும் இருக்காது, தப்பா ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, இதுக்கு எமோஷனலாக நம்மளை இழுத்துட்டு போயிருப்பாங்க. அதான் சேது ஒரு இடத்துல சொன்னது நான் கூட நினைச்சிருக்கேன். என்னன்னா, அந்த எமோஷனல் கனெக்ஷனுக்குள்ள போயிடாத ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு சேது ஒரு இடத்துல சொன்னாப்பு. அது நான் கூட முடிவு பண்ணிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வேற இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் இனிமேல் இதெல்லாம் பண்ண மாட்டோம், ஓகே பாய், எனக்காவது தோணுச்சுன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு என்கிட்ட கிளம்பி போயிடுவோம். ஒரு உளவியல் இடத்துல தான் இருக்கும். ஓகே ஓகே ரைட். நாடோடிகள் முதல் படத்தோட போஸ்டர் ரொம்ப அழகா. ஆமா, நாடோடிகள் இது மறக்கவே முடியாது போஸ்டர். இது அந்த போட்டோ ஷூட் மாதிரி எதனா பண்ணீங்களா இல்ல பாட்டுல? உத்திரமேரூர்ல எடுத்தோம். இது ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கான போட்டோ ஷூட் உத்திரமேரூர்ல ஷூட் பண்ணோம். சசி எங்கேயோ போயிட்டு பெங்களூர்ல ஒரு வாரம்
தன்னுடைய உடற்பயிற்சிகள் ப்ளஸ் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா அவர் ஃபிட்டா இருக்கணும் கொஞ்சம். சுப்பிரமணியபுரம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அவர் தயார் பண்ணி வர சொல்லியிருந்தேன். அவர் போயிட்டு வந்தார். கரெக்டாக வந்தோடனே எடுத்து ஒரு 2வது 3வது ஸ்டில் அங்கேருந்து ஒரு சிவன் கோயில் முன்னாடி வச்சு எடுத்த ஸ்டில் அது மறக்கவே முடியாத ஸ்டில். இந்த ஸ்டில் தான் 100வது நாள் போஸ்ட் வரைக்கும் வந்தது. ஒரு சில ஸ்டில் தான் கிடைக்கும், அது நம்ம நினைக்காத ஒன்று செய்யும் அந்த ஸ்டில்ஸ். ஓகே, அது மாதிரி ஒரு 100வது நாள் போஸ்ட் வரைக்கும் வந்தது. சரி, இப்போ நாடோடிகள்ல ரொம்ப சமீபத்துல தான் கவனிச்சோம். படத்துல ஒவ்வொரு பாட்டு பயங்கரமா ஹிட் ஆச்சு. இந்த உலகில் எந்த காதல் பெரியது அந்த பாட்டு வந்து வரிகளாவே அவ்வளோ அழகா வாலி சார் பண்ண. வாலி சார் அது எப்படி இந்த முதல் படத்துல வாலி சார் கூட ஒர்க் பண்றதுலாம் ஒரு சூப்பர் கொடுப்போம்ல. டைரக்ஷனே பண்ணியிருக்கேன். ஓகே, ஆக்சுவலா பார்த்தேன் அண்ணின் சீரியல் பண்ணும்போது வாலி சார் அதுல ஒரு 10 நாள் நடிக்கிறதா. சூப்பர் சார். அப்பதான் முதல்ல வந்து சின்ன பசங்க கிட்டலாம் நான் நடிக்க மாட்டேன், பாலு நீ வந்து டைரக்ட் பண்ணா நடிக்கிறேன் அப்படின்ட்டாரு. உடனே எங்க டைரக்டர் சொன்னாரு, சரி நானே வரேன். அவன் பாலச்சந்தர் சார் வந்து டைரக்ட் பண்ணாங்க. நான் வந்து இவர் நம்மளை சின்ன பையன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து டைலாக் சொல்லி கொடுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். நான் ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி ஒர்க் பண்ணிட்டேன். 4 நாளுக்கு அப்புறம் திடீர்னு கேபி சார் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போனா டைரக்டர் என்ன சொன்னாரு, நான் வாலி சார்கிட்ட பேசிட்டேன், நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு 11 மணிக்கு வந்துடுறேன், நீ அது வரைக்கும் அப்படியாவது மேனேஜ் பண்ணு, அது சிங்கம் கோவம் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடும் அப்படின்னாரு. இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போனேன். போன உடனே வாலி சார் எப்போவுமே வாலி சார் வந்து வெத்தலைப்பாக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவார். நான் போன உடனே சார் நீங்கள் வெத்தலைப்பாக்கு போடுங்க சார், டைம் இருக்கு சார். நான் அப்படியே பார்த்தாரு, போய் அவர் வெத்தலைப்பாக்கு போட்டார். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெத்தலைப்பாக்கு போட்ட பிறகு வந்து நான் ஒரு சீன் எடுத்துட்டேன். அப்படியே ஏன்னா அவருக்கு நடித்த மாதிரியே தெரியாமல் ஒரு மேஜிக், அது சீன் முடிஞ்சிச்சு. சீன் முடிஞ்சோடனே சார் நீங்கள் போய் வெத்தலைப்பாக்கு போடுங்க சார் அப்படின்னு. டேய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் அவர் ஜாலியாக உட்காந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இருந்தார். 11 மணிக்கு டைரக்டர் வந்தார். டைரக்டர் வந்து, பாலு அவன் நல்லா எடுக்கிறான், அவன் நல்லா பார்த்துக்கிறான், நான் அவனோடய இருந்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 12 நாள் ஒர்க் பண்ணோம். பேரன்பு. அதற்கு பிறகு நாடோடிகளில் வாலி சார் பாட்டு எழுதணும்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டப்போ, இப்போ இந்த பாட்டிலே ஒரு சின்ன குட்டி கலாட்டா பண்ணேன். நான் எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்த பிறகு நான் சொன்னேன், லவ் தோத்துருச்சு இந்த படத்தில், அதனால எனக்கு வந்து பல்லவி மாற்றி கொடுங்க அப்படின்னு. நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ கொடுத்த செக்கே நான் போடாமல் வச்சிருக்கேன், இங்கே வா உனக்கு என்ன டவுட்டு அப்படின்னாரு. இல்லை காதல் தோத்துருச்சு அப்படின்னா, காதல் தோக்கலடா, காதலர்கள் தான் தோத்துருக்காங்க, காதல் என்னைக்குமே தோக்காது, அது கான்ஸ்டன்ட், அது கடவுள். இவங்க தான் வருவாங்க, முட்டுவாங்க, தோத்து போயிடுவாங்க, செத்து போயிடுவாங்க, இப்படி போயிடுவாங்களே தவிர காதல் என்னைக்குமே தோக்காது, அதுதான்டா பாட்டு, கிளம்புடான்ட்டாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் விழுந்து பேப்பரை வாங்கிட்டு வந்து. உங்களுக்கு எவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இருந்துச்சு சார்? நினைவுகளாலே நிச்சயதார்த்தம் நடந்தது அவனோடு. அது என்னன்னா முழு கதையும் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஓகே, முழு கதையும் அவருக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது விஷுவல் பண்ணது ஒரு 3:30 மணிக்கு எழுதுவார். அவர் சொல்லுவார் நம்ம கிட்ட, பிரம்ம முகூர்த்தத்தை 3:30 மணிக்கு உட்கார்ந்து எழுதும் போது வேற ஒன்று நடக்கும்டா அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி 5 மணி 5:30 நமக்கு கால் பண்ணிடுவாரு, டே ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போ அப்படின்றாரு. அந்த மாதிரி ஒரு உழைப்பு, அந்த மாதிரி ஒரு அன்பு, அவரோடலாம் நாம் பயணித்தோம்ன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். இல்ல போன வருஷத்தோட அதிக ப்ராஃபிட்டபிளா இருந்த படங்கள நம்பர் 1 பாலிவுட்ல அவார்டு வந்து எனக்கு உண்மையிலே அந்த அவார்டு பார்த்தோன்னே அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப அகச்சிறந்த, எனக்கு ரொம்ப நான் நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள், ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு கடவுள் சிவனுக்கு அப்புறம் இவர் தான். ஓகே, அதனால அவர் பார்த்தோன்னே பயங்கரமா இருந்தது. அதனால தூக்கி வச்சுட்டேன் முன்னாடி. இது வந்து அவார்டை தாண்டி இது இறைவனா பாக்குறோம், அதனால முன்னாடி வச்சிருக்கோம். சூப்பர். ஸோ உங்களுடைய புரிதல் எப்படி சார் இந்த இறை வழிபாடு, கடவுள்? ரொம்ப நம்புவேன் சார். நான் என்னை இதுவரைக்கும் இயக்குறதே இறைதான் நான் நினைக்கிறேன். ஓகே, நான் ரொம்ப நம்புவேன். இது உண்மையும் கூட. அது உணர்ந்தா மட்டும்தான் தெரியும். வெளியிலேருந்து பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம், கடவுள் இல்லைங்களாம், எங்கே காட்டுங்களாம், என்ன கருத்து வேணாலும் பேசலாம். உனக்கு ஒரு முறை அடி விழும்போது தான் தெரியும். ஏன்னா எல்லாமே இறை சார்ந்த ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதுக்கு வேற பேர் வச்சுக்கலாம், காலம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன வேணாலும் ஆசைப்படலாம், எதுக்கு வேணாலும் எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனால் நமக்கு தெரியுமா, சரியான டைமுக்கு வந்தாம்பாங்க, டைமுக்கு நடந்துச்சுப்பாங்க, என்னடா நேரமே சரியில்லாம. இது எல்லாமே இறை தான். நான் ரொம்ப இறையை நம்புறேன். இறை தான் என்னை இந்த அளவுக்கு எடுத்து வந்து வச்சிருக்கு. ஏன்னா என்னை விட மாபெரும் திறமைசாலிகள்லாம் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப நம்ம எவ்வளவு தூரம் நமக்கு வந்து இந்த இறை நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது அப்படிதான் நான் பார்க்குறேன். இறை செயல்களால் மட்டும்தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்றத நான் 100% நம்புறேன். ஃபேண்டாஸ்டிக் சார், சூப்பர். ஒரு பக்கம் நாடோடிகள், இன்னொரு பக்கம் எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய ரொம்ப ஃபேவரட்டான மூவில உங்களோட இதுல அது வந்து தலையெழுத்து ஆரம்பிச்சு வச்சது. இது எனக்கு தெரிந்த இதுதான். நாம் எதற்கு வந்தோமோ
அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு நிறைவை கொடுத்த ஒரு திரைப்படம். அதனால தான் இதை வச்சேன். சரி, இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப நாளா மனசுல இந்த தலைப்பு, ஏன்னா நிறைய பேருக்கு என்னையா பேர் இது, வித்தியாசமான ஒரு பேருன்ற இது மாதிரி வந்து வந்து என் நண்பர் ஸ்ரீவத்சன் வச்ச டைட்டில். இதுதான் அந்த நான் பார்த்த அந்த டிராமாவோட ஒரிஜினல் டைட்டில். ஓகே, வினோதய சித்தம் தான். வினோதய சித்தம் தான் ஒரிஜினல் டைட்டில். இது வந்து 2004 கேபி சார் தலைமையில் நடந்த ஒரு நாடகம். என்னை டைரக்டர் கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ட்ராமா பார்த்துட்டு வெளியே வந்தோடனே டைரக்டர் என்ன எப்படி இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன் பிரமாதமாக இருக்குது, இதை ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். சரி அப்போ நீ சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ரீவத்சன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சந்துரு நீ அதை படமாக எடுப்பான் அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னாங்க. அவர் 2004 சொன்னார். நம்ம 2021 தான் எடுக்க முடிஞ்சது. அத்தனை வருஷம் அது நமக்குள்ளேயே இருந்தது. சரி, ஒருவேளை இந்த படத்துல வர மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு பவர் வந்தது, நீங்க தான் கடவுள், இன்னொரு விஷயம் மாத்துவீங்க இல்லை என்ன புரிதல் ஏற்படுத்துவீங்க? ஒரு பெரிய விஷயத்த மாத்தணும்னா என்ன விஷயம் மாத்துவீங்க? ஒழுக்கம் தான். ஒழுக்கமின்மை தான் இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. இதை தாண்டி மனிதாபிமானம் மொத்தமாக போச்சு. அதுதான் நான் மாணிக்கத்தில் சொல்லியிருப்பேன். மாணிக்கத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். அதாவது நிஜங்களை ஒதுக்கணும், பிம்பத்தை ரசிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி மிஷினாக மாறிக்கிட்டு இருக்கோம். பெற்றவங்க கூட பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்துறது இல்லை. ஏன்னா மொத்தமாக மாறிடுச்சு. எல்லாருமே அவங்கவுங்களோட என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும் இல்லை, அதுவும் இல்லை. எல்லாமே நடிப்பாக போச்சு, எல்லாமே ஒரு மாஸ்காக போச்சு. எல்லாரும் ஒரு முகமுடி எடுத்து போட்டுட்டு பொய், அதாவது ஒரு ஒரு நிஜத்தை விட்டுட்டு பொய் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை முதல்ல சரி பண்ணணும். ஏன்னா இது போச்சுன்னா அழிவு தான். நம்ம அழிவை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதோடைய தொடர்ச்சி வந்து அழிவு. நேற்று கூட பார்த்தோம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அவன் அடிபட்டு எந்திரிக்க முடியாமல் கிடக்குறான் டிரைவர் சீட்டில் ஒரு லாரியில். அவனுடைய ஃபோனையும் அவனுடைய பர்ஸையும் தான் தூக்கிட்டு ஓடுறாங்களே தவிர அவனை தூக்கணும் அப்படின்னு வீடியோ எடுக்கிறாங்க. அதிகபட்சம் அதையும் வீடியோவும் எடுக்கிறாங்க. ரொம்ப அதாவது மொத்தமாக உடஞ்சிருச்சு. ஒருவேளை இது அழிவின் ஆரம்பம் இல்லை, அழிவு தான் நடந்துட்டு இருக்கு. அந்த அழிவு நடந்துட்டு இருக்குன்றத சொல்றது தான் நம்ம கோவிடாக இருக்கட்டும், கடல் கொந்தளிப்பதாக இருக்கட்டும், மழை சரிவதாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம இப்போ அழிவுல தான் இருக்கோம். இன்னும் நம்ம இயற்கையோடு ஒன்றி இருந்தோம்னா நம்ம காப்பாற்றப்படுவோம். முறைச்சிக்கிட்டே வேற வேற உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியும், இப்போ நிறைய பிரச்சனை எனக்கு எல்லாம் தெரியுன்றதான் எனக்கு எல்லாம் தெரியும் அலையிறாங்கல்ல, கண்டிப்பா எல்லாருமே அழிவை சந்திக்கிறது தான். ஓகே 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 அதாடா. ஸோ வாழ்க்கையோட மிகப்பெரிய படிக்கட்டா, அதனால முதல்ல அப்பாவோட போட்டோவா? தகப்பனார் ஆக்சுவலாக ரொம்ப ஆசைப்பட்டார். நான் வந்து அவருக்கு என்னன்னா, நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று இவன் செய்யணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அவங்களுக்கு சினிமானா என்னன்னு தெரியாது. ஒரு விவசாயி. ஓகே. என்னமோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்படுறான். ஏன் இவன் எதோ ஆசைப்படுறான்னு நமக்கே தெரியலையே அப்படின்னு சொன்ன ஒரு மனுஷன் எங்கள் அம்மா கிட்ட சொன்னார், என் சொந்தக்காரங்கிட்ட சொன்னார். அவன் என்னமோ ஒன்று முயற்சி பண்ணுறான், அவன் என்னமோ ஒன்று தேடுறான், முடிஞ்சால் அவனுக்கு உதவி செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கி நின்றுக்கணும் அப்படின்னாரு. ஆனால் ரொம்ப ஒதுங்கி போயிடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வயசுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு 15 வயசு இருக்கும்போது அப்பா தவறி போனார். உடல் நல சரியில்லை. திடீர்னு நல்லா இருந்தார், திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனார். சரி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா எத்தனையோ விதமான தலைப்பு யாராருக்கும் வந்துச்சு, அப்பா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க அந்த தலைப்பு. இவருக்காக, இவரை நினைச்சு, அப்பாவை நினைச்சு, அப்பா மேல இருந்த ஏக்கத்துல வச்சதுதான் அந்த டைட்டில். இப்பதான் முதல் முறையா வேற மீடியால தெரியுறாரு. நீங்க எப்படி அம்மா மாதிரியா இல்ல அப்பா மாதிரியா? உங்களுடைய முகஜாடை அம்மா மாதிரி. அம்மா மாதிரி. ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர். இவர்கிட்ட இருந்து வந்த ஒரு சின்ன சின்ன என்கிட்ட நல்ல குவாலிட்டிஸ் இருக்குன்னா அது எங்க அப்பா கிட்ட இருந்து வந்த விஷயங்கள் தான். ஏன்னா அவரு எனக்குள்ள விதைச்சிட்டு போன விஷயங்கள், அவர் கொடுத்த அந்த புண்ணியம் தான், பெற்றோர்கள் கொடுத்த அந்த புண்ணியங்கள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்காரு. சூப்பர். சரி, ஒரு படம் நீங்க டைரக்ட் பண்ணதுல, ஒரு படம் நீங்க நடிச்சதுல, எங்க அப்பா உயிரோட இருந்தா நான் பெருமையா இது எங்க அப்பா கிட்ட காமிச்சிருப்பேன். ரெண்டும் ஒரே படம் தான். அப்பா தான். சூப்பர் படம் சார். ரொம்ப நல்ல படம். ஓகே. ஸோ அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருந்தாங்க? இல்ல அம்மா பார்த்தாங்களா நீங்க டைரக்ஷன்? அவங்க இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன், டைரக்ஷன்னா என்ன ஒன்றும் தெரியாது. புள்ள பெரிய ஆள் ஆயிட்டான், ஏதோ இருக்கான், என்னமோ பண்றான். ஏதோ படத்துல நம்மளை அடி வாங்குற மாதிரி பார்த்தாங்கன்னா உடனே ஊருக்கு வந்துடுறா, நம்ம எதுக்குடா அவ்வளவு சிரமம், ஊருக்கு வந்துடு, நம்ம இங்கே விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு தாய் தான். ஓகே. ஆனா அம்மாவுக்கு தெரியல குணானனை பத்தி. சண்டன் வந்துட்டா ஏன்பா. ஓகே. கேபி சார் பயங்கரமான ஒரு தொடர்பு இருக்குல்ல இந்த ரெண்டு புகைப்படத்துக்கும்? என் அப்பா தான் என்னை வந்து செதுக்கியவர். உள்ள நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து என்னை வந்து இப்போ நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் டைரக்டர் தான். எங்கள் டைரக்டர் இல்லைன்னா நான் இல்லை. என்னெல்லாம் வந்து அப்படியே மாற்றி 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 திட்டுலாம் வாங்கியிருக்கீங்களா? நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். ஒரு வாரம் பேசாமல் இருப்போம். அப்புறம் திடீர்னு நானா போய் வாசலில் நிற்பேன். என்ன அப்படிம்பாரு, சும்மா வந்தேன், வா வேறு வண்டியில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவார். பேரன்பு. அது வந்து
சாதாரண அன்பெல்லாம் கிடையாது, பேரன்பு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்படி அப்பா கிட்ட இருந்து நிறைய இந்த ஒழுக்கமான விஷயங்களை கத்துக்கிட்டீங்களோ, கேபி சாரோட வீட்டை போய் நாங்க பார்த்தோம் இப்போ ஒரு ஃபுல்லா எடுக்கும்போது. அவங்க மகள் சொன்னாங்க, அப்பாவோட செருப்பு முதற்கொண்டு அவர் தான் கிளீன் பண்ணுவாரு, அவ்வளவு சுத்தமா வச்சுப்பாரு. அந்த ஒரு ஓசிடின்லாம் இப்பதான் பேர் சொல்றாங்க. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல இருக்கணும், பெர்ஃபெக்டா நீட்டா மெயின்டைன். நிறைய போட்டோஸ் முதற்கொண்டு வச்சுக்கிறாங்க, எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. ரொம்ப அந்த ரூட்டுக்கே போக வேணாம், விடுங்க, நம்ம எதுக்கு போவோம். அவரை மாதிரி ஒரு ஒழுக்கமான மனிதர், அவர் மாதிரி ஒரு நேரம் தவறாத ஒரு மனிதர், ரொம்ப சின்சியரான மனிதர், உண்மையான மனிதர் அவன் பார்த்ததே இல்லை. அதாவது கடைசி நொடி வரைக்கும் இயங்கிட்டே இருந்த ஒரு மனுஷன். அதாவது கடைசியில் ஒரு நாள் திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு வா அப்படின்னாரு. நான் இங்கேருந்து தான் போனேன், இந்த ஆஃபீஸில் தான் போகிறேன். போனால் என் கையில் ஒரு 2 ஃபைல் கொடுத்தாரு. பார்ட் 1 பார்ட் 2 இன்டர்வல் வரைக்கும் இது, இன்டர்வலுக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லி 2 ஃபைல் கொடுத்து இதை படி அப்படின்னாரு. அங்கேருந்து திரும்பி நான் இங்கே வரதுக்குள்ளே படிச்சுட்டேன். படிச்சுட்டு திரும்பி போகிறேன். திரும்பி போய் சூப்பராக இருக்குது, உடனே ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், ஒருவேளை நான் எடுக்கலைன்னா நீ எடுத்துரு அப்படின்னாரு. சார் நம்ம சேர்ந்து எடுப்போம் சார், நீங்கள் எடுங்க, நான் பின்னாடி நிற்கிறேன், எப்பவும் போல் உங்களுக்கு துணையாக நான் நிற்பேன் அப்படின்னு ஆரம்பித்தோம். அது நடக்கலை. ரொம்ப பெரிய வலி அது. என்ன தெரிஞ்சுக்கலாமா, எதை பத்தின படம்? அழகான கதை இது, லவ் ஸ்டோரியா? அழகான கதை. இதில் காதல் இருக்கும், குழந்தைகள் சம்பந்தமான ஒரு விஷயம், அழகான குடும்பம், பயங்கர எமோஷனலான. என்ன தலைப்பு தெரிஞ்சுக்கலாமா? கடவுளை காண்போம் வா. அதான் சொன்னார் அவர். சார் முதல்ல வச்ச டைட்டில் வந்து தி எண்டு. அதான் சார் ட்ராமாவுக்கு முதல்ல வச்சது. அப்போ தான் எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்னையா முதல் டைட்டிலே தி எண்டுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு. படத்துக்கு வச்சது உங்களுக்கு தெரிஞ்சது நீர் குமிழி. அதற்கு பிறகு கடைசியாக வச்ச டைட்டில் வந்து கடவுள் காண்போம் வா அப்படின்னு வச்ச டைட்டில். இல்லைன்னு நான் எப்போவுமே நினைக்கிறது இல்லை. எப்போவுமே எங்கள் டைரக்டர் வந்து அப்படி இறங்கி வந்தால் என் டைரக்டர் என் தோளில் ஒரு தட்டு தட்டி என்னை அனுப்புகிற மாதிரி தான் நினச்சிப்பேன். சூப்பர் சூப்பர். அவர் ரொம்ப பெருமைப்பட்டது எது உங்களுடைய படத்தில், குறிப்பாக டைரக்ஷனோ இல்லை ஆக்டிங்கோப்பா சூப்பராக நீ பின்னிட்டடா அவர் சைடில் சொல்லியிருப்பார்ல? நாடோடிகள் பார்த்தாங்க. நாடோடிகள் பார்த்துட்டு என் கையை அப்படியே பிடிச்சி அமைக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் எனக்கு சீட்டில் ஏறி ஓன்னு கத்தணும் போல இருக்கா அப்படின்னாங்க. சிரித்தேன். சிரிச்சுட்டு தான் அப்போ தான் சொன்னார், எல்லா திறமையும் இருந்து நீ தோத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இந்த படம் போதும், இது உன்னை காலத்துக்கும் காப்பாற்றும் அப்படின்னாரு. அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஏன்னா நாடோடிகளை வெல்வது தான் என்னுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்குது. நாடோடிகளை வெல்லவே முடியல. நம்ம தான் நமக்கு இலக்கு, நம்ம தான் நமக்கு போட்டி அப்படின்றத எப்போவுமே எங்களை சொல்லுவார். நம்ம வேறு யாரோடையும் போட்டி போட வேணாம், நம்மளோட போட்டி போட்டு நம்மை வெல்வது தான் இங்கே பெரிய விஷயமா இருக்குது. நாடோடிகள் தான் துரத்திக்கிட்டே இருக்கேன். ஃபேண்டாஸ்டிக், சூப்பர் சார். ஸோ ஆல்வேஸ் இன் அவர் ஹார்ட்ஸ் கேபி சார். ஓகே. அடாடாடாடா, எம்ஜிஆரும் ஆரம்பி ஐயாவும் பயங்கரமான இருக்கு போட்டோ சார். அப்படியே இருக்காரு சார் இதுல அரவிந்த் சாமி சார். அரவிந்த் சாமி நான் வந்து இதுக்கு போட்ட எஃபர்ட்ஸ் இருக்கு பாருங்க. அது வந்து அவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ். அரவிந்த் சாமி அண்ணா வந்து சாதாரணமான எஃபர்ட்ஸ் எல்லாம் போடல. இந்த படத்துக்காக அவர் வந்து உடம்பா இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், அவ்வளவு தூரம் மெனக்கட்டாரு. உள்ள தனியா பல்லு வேற பல்லு வச்சாங்க. இதெல்லாம் வேற ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாமே. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாரு. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மாதிரியே இருப்பாரு. நீங்க சும்மா இல்லையே, பயங்கரமா இருக்கீங்களே. அப்படியே போய் ஹேர் ஸ்டைல் அது அப்படியே ஒரு வயதான தோற்றம் தான். அப்படிதான் இது நிஜமா ஒரிஜினல் ஸ்டில்ல வச்சு நாங்க எடுத்தது. ஏஎல் விஜய் சார் வந்து ஒரிஜினலா இருந்த ஒரு ஸ்டில்ல காட்டி, எம்ஜிஆரும் ஆரம்பி ஐயாவும் இருந்த ஸ்டில்ல காட்டி, இதே மாதிரி ஒரு ஸ்டில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பண்ணோம் நாங்க. தலைவி வந்து இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அன்பும் பேரன்பும் காதலும் தொழில் ரீதியான நட்பும் இதுவே வந்து ஒரு நிச்சயமா அந்த படமா பார்க்கும்போது கூட உங்களுடைய கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கதாபாத்திரமே வந்து அது கடைசியா தூக்கி நிறுத்துவாங்க. யாரையும் வரவிட மாட்டாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு விசுவாசம். இவங்க 2 பேருக்கு இடையில இருந்ததே ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். அதுவே ஒரு 6-7 மணி நேரம் பண்ணலாம். அது ஒன்று இருக்கு. ஏஎல் விஜய் சார்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை ஒன்று பண்ணுவோம், அது வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு. ஒரு பிரமாதமான ஒரு படைப்போம். இது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஒரு படமா கிடைச்சது இல்ல. சரி, இந்த இடத்துல அதை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஐயா இருக்காங்க, ஆரம்பி ஐயா இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேள்விப்பட்டேன், நீங்க ஒரு பயோபிக்ல நடிக்கிறீங்க. அது பேசணும், இன்னும் சரியான கிரீன் சிக்னல் வரல. ஸ்டாலின் ஐயா சார் நடந்தது, பேசணும், ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணோம். அப்புறம் என்னன்னு தெரியல, போஸ் தான் பண்ணாரு. போஸ் வெங்கட் தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி அம்மா எழுதின புத்தகமெல்லாம் எனக்கு கொடுத்து
அதை நான் படிச்சு ரொம்ப பயங்கரமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ம். இப்ப எல்லாம் பேசுறாங்க ஏதோ சொல்லி, ஆனா இந்த அதெல்லாம் மிசா பீரியட் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் பயங்கரமான எலிமெண்ட்ஸ். அவர் பட்ட வலிகள், அவர் கடந்து வந்த பாதை, இதெல்லாம் ரொம்ப ஹெவியா இருந்தது. அதை வச்சு 2 பார்ட்டா பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. சரி வாங்க தயார் நிலையில எல்லாமே இருந்தோம். இன்னும் கிரீன் சிக்னல் வரலன்றதுனால அது அப்படி அப்படியே அடுத்தடுத்த வேலைகளுக்கு போயிட்டோம். அது என்னைக்கு இருந்தாலும் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இதெல்லாம் உங்க அசிஸ்டன்ஸ் அவங்க ரூம் அந்த மாதிரியா? இது அசிஸ்டன்ஸ் ரூம், இது ஏ ரூம் தான். பார்க்கலாமா உங்க ரூமை? பாருங்க, ஏற்கனவே இந்த ரூம்ல வந்துருக்கீங்க, எங்கேயும் கொஞ்சம் அவார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. இது வந்து சும்மா நம்ம நண்பர்கள்லாம் சந்திக்கிறது. இந்த அங்கேயே கொஞ்சம் அவார்ட்ஸ் இருக்கு பாருங்க. இது என்னோட அறை. இது சும்மா நண்பர்கள் யாராவது உட்காரு, நண்பர்கள் யாராவது சந்திக்கிறதுக்காக வச்சிருக்கிற. ஸோ உங்ககிட்ட இப்ப கதைலாம் சொல்ல வருவாங்களா? இங்க வந்து நான் இங்கே தான் கேட்பேன். இங்க தான் கதை கேட்பீங்க? இங்கே உட்காந்து கேட்பேன். நிறையா எனக்கு படிக்கிறது எல்லாம் மேலே, அது அங்கே பெருசாக யாரும் வரமாட்டாங்க. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் தவிர வேறு யாரும் வரமாட்டாங்க. கதை கேட்குறதுனா இங்கே தான் உட்காந்து கேட்பேன். என்ன சுற்றி பயங்கரமா எவ்வளோ பெண்ணு. இது வந்து எனக்கு இப்போ நான் நண்பர் பார்த்திபன் சார். பார்த்திபன் சார்ட்ட ஒரு விஷயம் கேட்டோம் அப்படின்னா, ஒரு பேனா அனுப்புனாரு. அந்த பேனா நல்லா இருக்குன்னு சொன்னேன், ஒரு 500 பேனா அனுப்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நிறையா எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நண்பர், ரொம்ப நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கூடிய ஒரு நண்பர். பேனானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேனா அவ்வளோ வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். இன்னும் சொல்ல போனால் எங்கள் டைரக்டர் நிறைய கையில் எழுதும் பாருங்க, அதெல்லாம் கையில் எழுதுனது தான். ஓகே. ஏன்னா இந்த டைப் அடிக்கிற கலாச்சாரத்துக்குள்ளெல்லாம் இன்னும் போகல. ஆக்சுவலாக நான் எழுதி கொடுத்தா அதுக்கப்புறம் டைப் பண்ணுவாங்க. நான் தான் கையில் எழுதுவேன். அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரெஜிஸ்டர் ஆயிடும்ல, என்ன கையில எழுதினாலும் இல்ல. ஆஹா, இதுதான் காலையில வந்த உடனே இவரை தான் பாக்குறது. ரொம்ப பிடிக்குமா ப்ரூஸ் லீ உங்களுக்கு? நான் சின்ன வயசுல இருந்து இவர் படங்களை பார்த்து தானே வளர்ந்தோம். இப்ப எங்களுக்கு சுத்தி காட்டணும் நீங்க லஞ்ச். வரலாமே. ஓகே. இப்போ இந்த ரூம்ல தான் நீங்க கதை கேட்கறேன்னு சொல்றீங்க. எப்போ நீங்க முடிவு பண்ணுவீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? சரி அப்பா வந்து கதை சொல்லு. நீங்க அவங்களுக்கான டைம் எவ்வளவு கொடுப்பீங்க யூஸ்வலா? நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கொடுப்பேன். ஆக்சுவலா கதை கேட்கறதுக்கு எனக்கு உளவியல் ரீதியா சொல்லணும். உள்ள இருந்து ஓகே கதையை கேட்போம் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து உண்மையிலே இவங்களுக்கு நம்ம தான் வேணுமா, இல்லை இவங்க ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி நம்மளை தேடுறாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் எனக்குள்ள வரும். உண்மையிலே இவங்களுக்கு நம்ம தான் வேணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் கதை கேட்பேன். கதை கேட்டு முடிச்ச உடனே கதை சொல்லும், நம்ம வாங்க உடனே போய் பண்ணிடலாம் அப்படின்னு கதையை வந்து சொல்லிச்சு அப்படின்னா அந்த கதையை ஆரம்பிப்போம். ஓகே, ரைட்டர். இதுவும் ரொம்ப ஒரு அருமை. இந்த படம்லாம் எப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க தான் பண்ணி ஆகணும், உங்களுக்காக அந்த ஒரு கதாபாத்திரம் உருவாக்குன மாதிரி இருக்கும். அது தம்பி ரஞ்சித், ரஞ்சித் இவ்வளோ பெரிய, அதாவது இது திரும்பலாம் பண்ணவே முடியாது. இப்போ நம்ம நினைச்சா கூட திரும்ப பண்ண முடியாது. இது உளவியல் ரீதியா மாறணும். அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரியே நடிக்கணும், ஒவ்வொரு விஷயமும் பண்ணணும். தம்பி ஃப்ராங்க்லினும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைரக்டர். ரஞ்சித்தும் அதே தான். என்கிட்ட வந்து ரஞ்சித் திடீர்னு அண்ணே இந்த மாதிரி ஒரு கதை நீ கேளு, நீ சொன்னா என்ன வேணாலும் கேட்பேன் அனுப்புவது. வந்தாரு அதே ரூம்ல வச்சு தான், அண்ணா நான் புக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு. நீ கதையே சொல்ல, அந்த புக்கை கொடுத்துட்டு கிளம்புனேன். புக்கு இங்கே தான் ஆஃபீஸு, ஒரு 10வது பில்டிங்ல தான் ஆஃபீஸு. அவர் புக்கை கொடுத்துட்டு கிளம்புனாரு. 1.5 மணி நேரத்தில் படிச்சுட்டு தம்பி இங்கே வாயா அப்படின்னு, இதை உடனே பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதுதான். அது உங்களுக்கு ஒரு பெரிய மனநிறைவு இந்த படம்ல. இதெல்லாம் தான் நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்கோம். இந்த அப்பா, சாட்டை, ரைட்டர், இப்போ இந்த மாணிக்கம், ஒரு 6-7 படம் தான் நம்மளை உயிர்ப்போட வச்சிருக்கோம். அதுதான் நம்மளை இன்னும் இயங்க செய்யும். உயர்ந்த படிக்கட்டில் இருக்கார் அப்பா. நான் சொன்னேன்ல நாடோடிகளில் வந்து முதல்ல கிடைச்ச ஸ்டில்லுன்னு, அது மாதிரி இது முதல்ல கிடைச்ச ஸ்டில் அப்பா படத்துலையா? ஆமாம். இதுதான் வந்து அந்த பையனை காணாமல் தேடுவோம் பாருங்க. ஆமாம், தேடி முதல் 2வது நாளோ 3வது நாளோ தேடுற ஷாட்டு சைக்கிளில் போகும்போது அது தானே அமையும். இதுதான் வந்து இந்த ஒரு ஸ்டில்லு தான் வந்து 88வது நாள் வரை 88 நாள் ஓடிச்சு. 88வது நாள் வரைக்கும் இந்த ஸ்டில்லு தான் தாங்கிச்சு. இந்த படம் நல்லா ஞாபகம் இருக்கு. நிறைய போஸ்டர்ல எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்க, சமுத்திரக்கனின் அப்பா, இளையராஜா மட்டும் தான் இருக்கும். படம் எடுத்து முடிச்சுட்டு தான் ஐயா கிட்ட போனேன். ஃபுல்லா முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஐயா கிட்ட போய் இந்த மாதிரி பாருங்க, நீங்க இசை பண்ணா நல்லா இருக்கும். படம் பார்த்து முடிச்சோன்னா வா ஆரம்பிப்போம் அப்படின்னாங்க. ஏன்னா சம்பளம் எதுவுமே அதெல்லாம் ஒன்று நான் பேசணும்னா வா உடனடியே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இசை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நானா தேடி என்ன சம்பளம் முன்னாடி என்ன கொடுத்தாங்க, என்ன வாங்குறாங்கன்னு விசாரிச்சுட்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்தேன். அந்த மாதிரி அதான் ஒரு சில படைப்பு அதுவா சேர்த்துக்கும். ஸோ உங்கள் படங்களை தொடர்ந்து நீங்கள் இந்த திருக்குறளை வந்து நிறைய இடங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. குறள் யூஸ் பண்ணியிருப்போம், கொண்டே வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பாரதியார் சொன்ன
அந்த புதிய ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும்ல. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR Pure Cotton Club, formals and casual shirts.